ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களே அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும். கங்குவா திரைப்படம் தமிழ்நாட்டில் 9 மணிக்கு தான் ஷோ, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டில் தான் எல்லோரும் நிறைய பேர் படம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போல்லாம் அது வந்து ஃபேஷன் ஆகி போச்சு. நாமளும் வந்து அதே மாதிரி ஆந்திர பிரதேஷில் இருக்கிற ஒரு நகரின்ற ஒரு நகரத்தில் வந்து 4:30 மணிக்கு ஷோ அப்படின்னு சொன்னாங்க. விடிய விடிய மழையிலலாம் நினச்சிக்கிட்டு எப்படியோ பிடிச்சி இந்த தேட்டருக்கு வந்துட்டோம். தேட்டருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தா கேடிஎம் டெலிவரி ஆகலை. கடைசியாக 4:30 மணிக்கு போட வேண்டிய படத்தை 5:30க்கு தான் போட்டாங்க. இப்போ தான் படமே முடிஞ்சுது. உங்களுக்காக சுட சுட ரிவ்யூ. கங்குவா திரைப்படத்துடைய கதை என்ன, ட்ரெயிலரில் பார்க்கும்போது நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. பெருமாச்சி அப்படின்னு அவர் கத்தும் போதே தெரியும் உங்களுக்கு. ஓகே, இது வந்து ஒரு பீரியட் ஃபிலிமு, ஏதோ ஒரு நூற்றாண்டில் நடக்கிற கதை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். கண்டிப்பாக அது உண்மை தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. 1974 திரும்ப 2024 ட்ராவல் ஆகுது. திரும்ப 2024 இருக்கிற சூர்யா, திரும்ப 1074 இருக்கிற சூர்யாவுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பொசிஷனை கொண்டு போகிறாரு சிறுத்தை சிவா. ஓகே, சிறுத்தை சிவா அப்படின்னு பேரை கேட்கும்போது நினச்சிருப்போம், ஆஹா இவர் பிரம்மாண்டமாக ஒரு விஷயம் படத்தை கொடுக்க போகிறாருப்பா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு போய் தேட்டரை போய்ட்டு உக்காந்தா தான் தெரியுது. முதல் 10 நிமிஷத்துலேயே தெரிஞ்சு போயிடுச்சு, ஆஹா எந்த மாதிரி படத்துக்கு நம்ம வந்துட்டோமே அப்படின்னு யோசிக்க வச்சிட்டாரு. நிஜமாவே சொல்ல, இதெல்லாம் வந்து சிறுத்தை சிவாக்கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உண்மையிலே வந்து இப்படிலாம் படம் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி. எதுக்காக வந்து இந்த முதல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல. எப்படி வந்து இது ஒரு கதைன்னு வந்து அவர் எடுத்தாருன்னு எனக்கு சத்தியமாக புரியல. எப்படி வந்து இது ஒரு கதை அப்படின்றத அவர் டிசைட் பண்ணாருன்னு எனக்கு புரியவே இல்லை. அது வேற இல்லாமல் எப்படி இதை சூர்யா ஓகே பண்ணாருன்றதும் புரியவே இல்லை. இதுக்கெல்லாம் மேலே எப்படி இந்த படத்தை தயாரிக்க ஸ்டூடியோ கிரீன் நிறுவனம் முன் வந்ததுன்னு தெரியல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் சொல்ல வரீங்க, தயவு செய்து தெளிவாக சொல்லிவிடுங்க. பெருமாச்சின்ற அந்த தீவை வந்து, அதாவது வந்து அந்த நாட்டை வந்து காப்பாற்றுறதுக்கு சூர்யா பாடுபடுறாரு. ஓகே, மற்ற நாடுகள்லாம் எங்கே, ஏன் வந்து பெருமாச்சியை சூர்யாவை மட்டும்தான் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, மற்ற அந்த நாடையே அழிக்கணும்னு நினைக்கலையா? சரி, இதெல்லாம் விடுங்க. ஒரு சீன் எடுக்கிறீங்க, ஒரு காட்சிகள் அமைப்பு எடுக்கிறீங்கன்னா ரசிகர்களுக்கு புரிகிற மாதிரி எடுக்கணும். தயவு செய்து சொல்கிறேன். இது இல்லாமல் படம் ஆரம்பித்த ஒரு முதல் 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கேம் ப்ளே பண்ண மாதிரியே தான் போயிட்டுருக்கு படம். சிக்லஸை தூக்கி போடுறது, பபுள் கம்பை தூக்கி போடுற மாதிரி வந்து இந்த மேஜிக் ஷோ காட்டுவாங்க தெரியுங்களா, சக்குக்கு அந்த மாதிரி மேஜிக் ஷோ மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு 15 நிமிஷம். ஓகேப்பா, பெருமாச்சி காட்டும்போது இன்னொரு சூர்யா வரப்போறாருப்பா, படம் வேற லெவலில் போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த சூர்யாவிலேருந்து இன்ட்ரோல் வரைக்கும் டைலாக் இருக்கோ இல்லையோ படத்தில் இதுதான் இருக்கும். நான் கத்துறேன், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்கப்பா, படத்தில் இதாங்க இருக்குது. உண்மையே சொல்ல போனால் படத்தில் இதுதான் இருக்குது. ஊன்னு கத்துறது மட்டும்தான் இருக்கே தவிர ஒரு சுவாரஸ்யமான விஷயமோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஓகே பாகுபலி மாதிரி ஒரு செம்ம ட்விஸ்ட் வரப்போகுது படத்தில், பாகுபலி மாதிரி ஒரு வார் சீன் வைக்க போகிறாங்க, பாபி டோயல் வேறு வில்லன் அடிச்சிருக்காரு, வேற லெவலில் இருக்க போகுது அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். சரி, முதல் பாதி அப்படி இப்படி இழுத்து பிடிச்சி அப்படியே உக்காந்து அப்படியே இன்ட்ரோல் வந்துருச்சு. இன்ட்ரோல் சீனில் 2 பேரையும் காட்டுறாங்க, சூர்யாவையும் பாபி டோயிலையும் காட்டுறாங்க. ஓகேப்பா, செகண்ட் ஹாஃப் சும்மா பிச்சு உதற போகிறாரு. என்னடா எப்படியா பேசுகிறீங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃபை பற்றி இருங்கடா, செகண்ட் ஹாஃபில் பிச்சு உதற போகிறாரா அப்படின்னு நம்ம உக்காண்டு இருந்தா சத்தியமாக சொல்கிறேங்க, செகண்ட் ஹாஃப் அதுக்கு மேலே இருக்குதுங்க. உண்மையாக சொல்ல போனால் இல்லை, என்ன தான் நீங்கள் இப்போ ஏங்க சிறுத்தை சிவான்ற ஒரு வீரம் மாதிரி ஒரு வேதாளம் மாதிரி, அட்லீஸ்ட் விஸ்வாசம் மாதிரி, ஒரு சிறுத்தை மாதிரி சாதாரண படம் எடுத்தாலே அதை மக்கள் ஆடியன்ஸை ரசிக்க போகிறாங்க, பார்க்க போகிறாங்க. எதுக்கு வந்து இத்தனை காஸ்டியூமு இத்தனை போட்டுக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு பாதி க்ரீன் மேட்டில் எடுத்த மாதிரி இருக்குது, பாதி உண்மையிலே எடுத்த மாதிரி இருக்குது. இது எது க்ரீன் மேட்டு எது உண்மைன்ற மாதிரி தெரியாத மாதிரி இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, யோகி பாபு, ரெடின் கிங்ஸு இவங்களெல்லாம் படத்தில் இருக்காங்க, நடராஜ், கருணாஸு, நிறைய அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க படத்தில். இவங்களாம் உத்து பார்த்தா தான் நமக்கே தெரியுது, இவராச்சே இவர் அப்படின்ற மாதிரி யோசிக்குது. போஸ் வெங்கட் அவர் வந்து நெகட்டிவ் ரோல்லாம் பண்ணியிருக்காரு. என்ன சரி, எல்லாமே ரைட்டிங்க. நீங்கள் ஒரு ஐடியா யோசிச்சிருக்கீங்க, என்ன சொல்ல வரீங்க இந்த படத்தின் மூலமாக, என்ன கதையை நீங்கள் சொல்ல வரீங்க? தயவுசெய்து சொல்லுங்கள், எல்லாருக்கிட்டையுமே தயவுசெய்து சொல்லுங்கள், என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? அது தெளிவாக இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே, அதாவது நீங்கள் உண்மையை சொல்கிறேன், நான் சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? அதாவது வந்து இதை வன்மத்தில் பார்க்குற இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. படம் போட்ட ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கே தெளிவாக தெரியும் என்ன தான் சொல்ல வராரு இப்போ டைரக்டர், என்ன தான் இது கதை எதை நோக்கி தான் போக போகுது அப்படின்ட்டு. ஒரு பாகுபலி மாதிரி கதையோ, ஒரு பாகுபலி 2 ஒரு கேஜிஎஃப்போ இல்லை கேஜிஎஃப் மாதிரி கதைகளோ படம் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் படம் கதையோடன்ட்டு.
இவர் படம் ஸ்டார்ட் பண்ணி முதல் 15 நிமிஷம் ஹீரோயினுக்கு ஒரு செம்ம விஷயம் நடக்கும் பாருங்க. எப்பா சாமி, இதை தமிழ் சினிமா உலகத்தை இந்த மாதிரி காட்சி அமைப்புகள்லாம் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகள். சரி, அதெல்லாம் விடுங்க. ஒரு பையன் வந்து வரான், அவன் ஏதோ சயின்டிஃபிக்காக வந்து மூளையில் வந்து ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணுறதுக்காக வரான். அவருக்கு சூர்யாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. கடைசியில் அந்த பையனை வந்து எங்கேருந்து வெளியில் வந்தோன்னா அதே டீம் வந்து கடத்தி கொண்டு போய் திரும்ப போயிடுறாங்க. சூர்யாவை காப்பாற்றுறதுக்காக இப்படி ஃபாலோ பண்ணுறாரு. அப்புறம் பார்த்தா ஃப்ளாஷ்பேக்கில் எங்கேயோ போகிறாங்க. திரும்ப அங்கேருந்து 2024க்கு வராங்க. ஏதோ நீச்சல் குளத்தில் ஜம்ப் பண்ணி திரும்ப வெளியில் எழுந்து வந்து எப்படி இருக்கு அந்த மாதிரி வந்து ஜம்பிங் டூல் மாதிரி போயிட்டே இருக்குது இது படம். இதெல்லாம் ஓகே. ஒரே ஒரு சுவாரஸ்யம், இது படத்தில் ஒரு ப்ளஸ்ன்னு சொல்ல போனால் உண்மையை சொல்ல சண்டை காட்சிகள் வேணால் சொல்லலாங்க. சண்டை காட்சிகள் வந்து பிரமாதமாக வடிவமைச்சிருக்காங்க. ஆனால் அந்த சண்டை காட்சிகள் கூட ஒவ்வொன்றும் லென்த்தாக போயிட்டு இருக்கு ஒவ்வொரு சண்டை காட்சியும். ஏன் வந்து இந்த மாதிரிலாம் வந்து யோசிக்கிறாங்க? ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு சாதாரண படம் எடுத்தாலே போடுங்க. உண்மையை சொல்கிறாங்க, ஒரு சாதாரண ஒரு குடும்ப ஸ்டோரியோ இல்லை ஃப்ரெண்டோ இல்லை அண்ணன் தம்பியோ ஒரு லவ் படமோ ஏதாச்சும் ஒன்று சாதாரண விஷயமா படம் எடுத்தாலே நீங்கள் பார்க்க ஆடியன்ஸ் ரெடியாக இருக்காங்க. படம் எடுக்கின்ற பொருளில் நாங்கள் வித்தியாசமான முயற்சிகளை காட்டுறோம், இதுவரை சொல்லப்படாத கதை, இந்த கதை அந்த கதைன்னு சொல்லிக்கிட்டு கடைசியில் அதாவது படம் நீங்கள் சொல்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஆடியன்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது எனக்கு தெரியுங்க. இன்றைக்கி ஆடியன்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டான். அவன் மழையில் நின்றுட்டு தேட்டரை ஓப்பன் பண்ணாமல் மழையில் நினைஞ்சிக்கிட்டு கேட்டுக்கு வெளியே நின்றுட்டு அவ்வளோ கஷ்டப்படுற அந்த ஆடியன்ஸை நீங்கள் உள்ளே கொண்டு வந்து நீங்கள் எவ்வளோ திருப்திப்படுத்தணும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எந்த முன்னணி படம் இருந்தாலும் இந்த படம் 1000 கோடி வசூல் பண்ண 4 பேர் உட்காந்து கூவ வேண்டியது. அப்படி இல்லைன்னா படத்து சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளரோ ப்ரொடியூசரோ இல்லை படத்தில் நடித்த நடிகர்களோ உட்காந்துட்டு சேனலுக்கு டெலிவிஷன் உட்காந்து இந்த படம் பாருங்கள் வேறு லெவலில் பேச 1000 கோடி அடிக்கும் 1500 கோடி அடிக்கும்னாங்க. தயவு செய்து நீங்கள் பாயம் முன்னு கம்னு இருங்க. இது ஓப்பனாகவே சொல்கிறேன். நீங்கள் சும்மா இருந்தாலே இந்த படம் நல்ல படத்தினா நீங்கள் 1000 கோடி இல்லை 2000 கோடி அடிக்கும். இல்லை இந்த படம் தான் 1000 கோடி அடிக்கும் வசூல் பண்ணுமா? இது 1000 கோடி வசூல் பண்ண படங்கள் லிஸ்ட்டில் எடுத்து பாருங்கள். அந்த படம் எப்பேற்பட்ட படங்கன்னு தயவுசெய்து கொஞ்சம் போய் பாருங்கள். இல்லை இவங்க எடுத்துகிட்டு சும்மா உப்புமா படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த படம் வந்து 1000 கோடி வசூல் பண்ணும், 2000 கோடி வசூல் பண்ணும், 4000 கோடி வசூல் பண்ணும், பில்லாக்கி வசூல் பண்ணும் சொல்லிக்கிட்டு ஏன் இந்த மாதிரி இருக்கிற ஆடியன்ஸை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கெடுத்தாலும் 1000 கோடி வசூல், வசூல்றது வந்து நீங்கள் சொல்லக்கூடாதுங்க. படம் தாங்க பேசணும். உண்மையை சொல்ல போனால் படம் பேசணுங்க. இதுதாங்க நிஜம். இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு படத்தை எப்படியாச்சும் ஏதாவது சொல்லுவாங்களே ஓட்டத்தக்காளி எப்படியாச்சும் சேல் பண்ணின்ற கதையா வந்து நம்ம மார்க்கெட்லேருந்து ஓட்டத்தக்காளியை வாங்கிட்டோம். இந்த ஓட்டத்தக்காளி எப்படி சேல் பண்ணலாம், என்னென்ன வித்தைகளை காட்டலாம், நடுவில் அஜித்தை தூக்கி போடு. அஜித் வந்து என்ன பாராட்டினார், அஜித் வந்து இது பண்ணார், நான் ஏன் சிறுத்தை சிவாவை வெளிலன்னு தெரியுதா இப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அப்புறம் எனக்கு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் அஜித் சார்னு சிறுத்தை சிவா மேடையில் பேச வேண்டியது. இல்லை எது படம் நல்லா தான் தானாக ஓட போகுதுங்க. நீங்கள் யாருடைய ரெஃபரும் உங்களுக்கு வைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. முதல்ல தெரிய எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. இதை வந்து அஜித் ரசிகர் கொஞ்சம் உள்ளே வருவாங்க. ஏற்கனவே சிறுத்தை சிவா வந்து ஏற்கனவே 4-5 படம் எடுத்திருக்காரு, அதனால் அஜித் ரசிகர்கள் உள்ளே வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி கணக்கில் எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இப்படி தான் போன வாட்டி ஒரு படத்துக்கு ஒரு டைரக்டர் பெருமையாக பேசியிருந்தார், நாங்கள் இப்படி வச்சுருக்கோம் அப்படி வச்சுருக்கோம். நாங்கள் கடத்துகிற படத்தில் ஒன்றுமே இல்லை, சும்மா இந்த ரெஃபரன்ஸை காப்பியாக ஊரை ஏமாற்றிட்டு போனாங்க. அந்த மாதிரி இவங்க என்னன்றாங்க, நாங்கள் இவரை இது பண்ணுறோம் அவரை இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க ஒரு கதை பண்ணிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுனால தான் நல்ல படங்கள் இன்றைக்கி வர்றதே கிடையாது. வெள்ள கேவலமான படங்கள். இந்த மாதிரி படத்தை எடுத்துகிட்டு ஒரு முன்னணி நடிகருக்கு ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ண தெரியாதா? ஒரு முன்னணி நடிகர் வந்து பர்ஃபார்மன்ஸ்மான ஒரு படம் பண்ண தெரியாதா? இதே நடிகர் எவ்வளோ இட்டு கொடுத்துருக்காரு. ஏன் அவருக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டு, ஏன் இந்த மாதிரி ஒரு திரைக்கதை? அவன் தூங்குறாங்க. உண்மையை சொல்கிறாங்க, அவன் தேட்டரில் வந்து தூங்குறானுங்க. ஏற்கனவே எல்லாரும் அதிகாலை ஷோக்கு வர்றானுங்க. அதிகாலை ஷோக்கு வந்தவங்க முதல் 10 நிமிஷம் தெரிஞ்சு போச்சு இது படம் எப்படி போக போகுதுன்று. தெரியாதனமாக நம்ம சென்னையிலேருந்து வந்துட்டு மூலம் போய் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லெவலில் தான் இருக்குது இந்த படம். கடைசியாக எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த படத்துலேயே இந்த படத்தோடைய சண்டை காட்சி அமைப்புகளில் அது கரெக்டாக கேமராமேன் இந்த ஒர்க்கு தான். நீங்கள் இந்த 3Dயில் படம் காட்டுறீங்க ரைட்டு, 3Dயில் படம் காட்டுற அளவுக்கு நீங்கள் படம் சுவாரஸ்யமாக இருக்கணுமே. நீங்கள் 3D வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? படம் சூப்பராக இருக்கணும், சுவாரஸ்யமாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாலும் 3D பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். நீங்கள் திரைக்கதையே இல்லையே படத்தில். திரைக்கதை இருந்தால் தானங்க படம் சுவாரஸ்யமாக பார்க்க முடியும். என்னடா இது படம் போட்டது வந்து காத்திக்கிட்டே இருக்க தலைவலி தாங்க மிச்சம், வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த படத்தில் உண்மை சொல்ல போகிறேங்க, படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பெருமாச்சியை காட்டுறாங்க. அங்கேருந்து படம் கிளைமேக்ஸ் முன்னாடி கொஞ்சம் தூரம் முன்னாடி வரைக்கும் இது விருதான் கத்துறாருன்னு பார்த்தா படத்தில் வில்லனும் கத்துறான், சைட் ஆக்டர் கத்துறாங்க, எல்லாருமே வந்து ஆக்ரோஷமாக கத்துறது இதே தாங்க. பெருமை, அதாவது பெருமை பேசுகிறாங்க,
இவர் யாரு, இவர் பெருமாச்சியில் இவர் யாரு, கங்குவானா யாரு, அவர் எப்பேற்பட்ட வீர அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஒரு பெருமையை பேசுறாங்க. அடுத்த இன்னொரு நாட்டில் அவங்க பெருமையை பேசுறாங்க, அவர் தலையை கொண்டு வந்தாதான் அப்படின்ற மாதிரி. ஏங்க இதெல்லாம் காலங்காலம் பார்த்து ரசிச்ச ஒரு டைலாக் கூட புதுசாக இருக்க முடியலையே உங்களால. சரி ஸ்க்ரீன் பிளே தான் புதுசாக இருக்க முடியல, டைலாக்காச்சும் புதுசாக இருக்கலாம்ல. அதுவும் அந்த தண்ணிக்குள்ளே வந்து ஒரு முதலியை அடக்கிற சீன்லாம் இதெல்லாம் வந்து வேணாம் விட்டு தயவுசெய்து நீங்களே போயிட்டு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த படத்தை வந்து சூர்யா ரசிகர்களே வந்து ரசிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் ரொம்ப அது கேள்விக்குறி தான். அந்த லட்சணம்லாம் இருக்குது படம். இந்த இதை பற்றி நான் மேலும் பேச விருப்பப்படல. அப்புறம் சொன்னோம்னா வந்து உனக்கு இந்த படம் இது பிடிக்கல, நீ அந்த நடிகர் சப்போர்ட் பண்ண அப்படின்வாங்க. அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. தயவுசெய்து படம் பார்க்குற தோன்றவங்க அவங்கவுங்க விருப்பம். நம்ம போய் பாருங்கன்னு சொல்ல விருப்பப்படல, போய் பார்க்காதீங்கன்னு சொல்ல விருப்பப்படல. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு பழமொழிக்கு எடுத்துக்காட்டு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.